நடுக்கடலில் சிக்கிய குடும்பத்தை காப்பாற்ற 4 மணி நேரம் நீச்சல், 2 மணி நேரம் ஓட்டம் என 13 வயது சிறுவன் ஒருவன் வீர சாகசம் செய்திருக்கிறான். அவனை சூப்பர் ஹியூமன் என இணையம் கொண்டாடி வருகிறது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ளது குவின்ஸ்லாந்து கடற்கரை. இங்கு ஆஸ்டின் ஆபல்பி என்ற 13 வயது சிறுவன் தனது தாய் ஜோன் மற்றும் தம்பி போ மற்றும் தங்கை கிரேஸுடன் துடுப்பு பலகை விளையாட்டில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வீசிய பலத்த காற்று காரணமாக அவர்கள் கடற்கரையிலிருந்து நடுக்கடலுக்கு இழுத்துச் செல்லப்பட்டனர். நிலைமை மோசமடைவதைக் கண்ட ஆஸ்டினின் தாய் உதவி தேடி கரைக்கு நீந்திச் செல்லும்படி அவனிடம் கூறினார். ஆஸ்டின் ஒரு காற்றடைத்த படகில் கடற்கரைக்கு நீந்திச் செல்ல முயன்றான். ஆனால் அதில் தண்ணீர் புகுந்ததால் அதை விட்டுவிட்டு நீந்தத் தொடங்கினான். நீந்துவதற்கு தடையாக இருந்ததால் நடுக்கடலில் தனது லைஃப் ஜாக்கெட்டை கழற்றிவிட்டு உயிரை பணயம் வைத்து வேகமாக நீந்தினான். பயத்தை போக்க ஜஸ்ட் கீப் ஸ்விம்மிங் என மனதில் கூறிக்கொண்டே 4 மணி நேரம் போராடி கரையை அடைந்தான். கரையை அடைந்ததும் களைப்படையாமல் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் ஓடிச் சென்று அவசர கால உதவிக்கு போன் செய்தான். ஆஸ்டின் அளித்த தகவலின் அடிப்படையில் ஹெலிகாப்டர்கள் மற்றும் படகுகள் மூலம் மீட்புப் படையினர் தேடுதல் வேட்டையை தொடங்கினர். தனது குடும்பத்தினர் இருந்த பகுதி, அவர்கள் அணிந்திருந்த உடை, படகு ஆகியவை குறித்து ஆஸ்டின் அளித்த துல்லிய தகவல்கள் மீட்புக் குழுவினர் தேடுதல் வேட்டை நடத்த எளிதாக அமைந்தது. எனினும் அவர்கள் கடற்கரையிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டிருந்தனர். ஒரே ஒரு துடுப்பு படகில் 3 பேரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்த வண்ணம் 10 மணி நேரத்தை கடல் நீரில் போராடிக் கொண்டிருந்தனர். இரவு சுமார் 8:30 மணி அளவில் ஆஸ்டின் குடும்பத்தினரை மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்தனர். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். Just keep on swimming. I don't think it was actually me, it was God the whole time. I kept on praying. தனது 13 வயதே ஆன மகன் காரணமாகவே தற்போது மொத்த குடும்பமும் உயிரோடு இருப்பதாக ஆஸ்டினின் தாய் ஜோன் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். I have all 3 babies. Excuse me. all 3 of them made it. That was all that mattered. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் அனைவரும் சில நாட்களிலேயே முழுமையாக குணமடைந்தனர். ஆஸ்டின் பள்ளிக்கு திரும்பிய போது அவனது நண்பர்களும் ஆசிரியர்களும் அவனுக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அதிகப்படியான நீச்சலால் ஏற்பட்ட தசை வலியால் சில நாட்கள் அவன் ஊன்றுகோல் உதவியுடன் நடந்தான். ஆஸ்டினை சூப்பர் ஹியூமன் என நெட்டிசன்கள் கொண்டாடி வருகின்றனர்.